ஒரு பொம்பளை எப்படி பொழைக்கணும்னு சொல்லித்தார ரகசியம். கையில கிடைக்கிற காசை செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாள் எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து வெறுங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவன் அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழைப்பே ஆறு கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவங்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் நகை வச்சிருப்பாளா ஆத்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களே அடுத்த வாயை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மற்ற சுதந்திரம் என்ன அடுத்தவன் என்ன உனக்கு தாரது?